கோல் செட்டிங் பற்றி ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். எய்ம் வந்து எப்படின்னா, இப்போ ஐம் சீயிங் மெனி பீப்புள் பார்க்குறவங்கலாம் என்கிட்ட பேசுகிறப்ப தே ஆர் டெல்லிங் நான் ஒரு வீடு கட்டணும், நான் ஒரு கார் வாங்கணும், இல்லைன்னா இந்த வேலைக்கு போகணும். உங்களோட எய்மே இந்த லெவலில் தான் இருக்குது. நான் ப்ளேஸ் ஆகிடணும், எனக்கு 1,00,000 ரூபா சம்பளம் வரணும். இதெல்லாம் எய்ம் கிடையாது, இதெல்லாம் அவுட்கம் ஆஃப் யுவர் எய்ம். எய்ம் எப்படி இருக்கணும்னா பெருசாக இருக்கணும், ரொம்பவுமே பெருசாக இருக்கணும். இங்கே ஹூவர் ஹாஸ் அ ஸ்ட்ராங் எய்ம், இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கெல்லாம் பெரிய எய்ம் இருக்குது, என்ன ஆகணும்? பிரைம் மினிஸ்டர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணும். ஓகே, நீங்கள் சிவில் சர்வெண்ட் ஆகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். வேறு யார் தூக்கணும் அது? ரிசர்ச்குள்ளே போகணும், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகணும். வேறு யாரும் தூக்குனீங்களா? தூக்குனா கேட்டுறான்னு தூக்க மாட்டீங்களா? ஐஎஃப்எஸ் ஆகணும், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆகணும். நீங்கள் ஓகே, கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களோட விஷஸ் இந்த மாதிரி ஆகணும்னு இப்போ எல்லாருமே ஒன்று ஒன்று சொன்னீங்க. சரி, இப்போ ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன், யூஆர் லிவ் யுவர் லைஃப் ஃபார் 60, 80, 100 இயர்ஸ் இருந்துட்டீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே ஆகிட்டீங்க. யூ ஹவ் பிகம் அன் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், யூ ஹவ் பிகம் பிரைம் மினிஸ்டர், யூ ஹவ் பிகம் கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ப்ரொஃபஸர். யூஆர் டெட் நவ். 100 வருஷம் ஆயுசு ஆகிடுச்சு, இறந்துட்டீங்க. யூஆர் கோயிங் பேக் டு காட். காட் இஸ் சிட்டிங் தேர் அண்ட் கடவுள் கேட்குறாரு, என்னப்பா நான் அனுப்பிச்சி வச்சேன் 100 வருஷம் இருந்தேன், என்ன பண்ணேன் அப்படின்னோன்னே, சார் நான் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தேன், ஓகே. நான் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருந்தேன், நான் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்தேன், நான் ஒரு பிரைம் மினிஸ்டர். இங்கே இருக்கிறதுல பிரைம் மினிஸ்டர் சீம்ஸ் டு பி பிக் தெரியுது. ஸோ ஆல் அதர் திங்ஸ் கம் அண்டர் தட். அதனால் ஐ வில் டேக் தட் அஸ் அன் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். நான் பிரைம் மினிஸ்டராக இருந்தேன் அப்படின்றீங்க. கடவுள் கேட்பார், பிரைம் மினிஸ்டர்னா என்ன அப்படின்னு. இஸ் புட்டிங் யூ இன் அ யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் இஸ் ஃபில்ட் வித் thousands ஆஃப் பிளானட்ஸ். அதில் ஒரு பிளானெட்டில் யூ ஆர் தேர், இந்த எர்த்தில். ஸோ டெல்லிங் நான் ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர். கண்ட்ரினா என்னன்னு கேட்பார். கண்ட்ரினா அவருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி நாங்களாக ஒரு கோடு போட்டுக்கிட்டோம், மக்கள் எல்லாம் சேர்ந்து, அந்த கோட்டுக்குள்ளே இருக்க ஒரு பிளேஸ் தான் கண்ட்ரி. ஓகே, அந்த மாதிரி எத்தனை இருக்குது? அது மாதிரி நிறையா இருக்குது, 200, 300 இருக்குது. அதில் ஒரு கோட்டுக்குள்ளே இருக்கிறது தான் என்னோட கண்ட்ரி. அதுக்கு நான் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர்னா நீ தான் பவர்ஃபுல்லாக எல்லாமே டெசிஷன் எடுப்பியா? இல்லை, லெஜிஸ்லேட்டிவ் சிஸ்டம்லாம் நான் எடுப்பேன். அப்போ வேறு என்ன சிஸ்டம்? ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது, அதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. பியூரோக்ராட்டிக் இருக்குது, அதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. அது போக ஆர்மி இருக்குது, அதுக்கு ஒரு ஹெட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சிஸ்டம் இருக்குது. இல்லை, ஒன் ஆஃப் த சிஸ்டம்க்கு நான் ஹெட்டு அப்படின்னு கரெக்டாக இப்படி தானே சொல்லுவோம். சொன்னோன்னே படைச்ச கடவுளோட மைண்ட் செட், கடவுள் இருக்காரு இல்லை செகண்டரி, அந்த கிடைச்ச பவர்ஃபுல்லோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஐ ஹவ் கிரியேட்டட் யூ அஸ் அ ஃப்ரீ சோல். மொத்த யூனிவர்ஸையே நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன், போய் என்னன்னாலும் பண்ணலாம். அதில் நீ டிசைட் பண்ணது வந்து ஒரு நீங்களாக ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு, அந்த வட்டத்துக்குள்ளே நீங்களாக ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சு, அந்த சிஸ்டத்துக்கு நான் தலைவனாக இருந்தேன், அதை உன் வாழ்க்கையோட லட்சியமாக வச்சு வாழ்ந்துருக்க. இதுதான் உன்னோட எய்மா, இதுதான் உன்னோட வாழ்க்கையோட அப்ஜெக்டிவா அப்படின்னு கேட்க மாட்டாரா? கரெக்டா? ஸோ அப்போ நம்மளோட எய்ம் எப்படி இருக்கணும்? யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசு, அந்த யூனிவர்ஸ் அளவே இல்லாத அளவுக்கு பெருசு. அந்த யூனிவர்ஸே நம்மளோட எய்மில் ஒரு புள்ளியாக தான் தெரியும். ஸோ அவ்வளோ பெரிய எய்ம் வச்சுருக்கணும் எப்பயுமே. ரீச் பண்ணுறோம், ரீச் பண்ணலை செகண்டரி. நம்மளோட எய்ம் வந்து நம்மளோட ட்ரீம் வந்து இமேஜினேஷன் பவர் வந்து அந்த லெவலுக்கு இருக்கணும். ஒரு சின்ன ஆம்பிஷனோட இருக்கக்கூடாது. அது மேபி அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம், பட் லாங் டேர்ம் கோல் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கணும் எய்ம் எப்பயுமே. சின்ன மைண்ட் செட் இருக்க பீப்புளோ, சின்ன தாட்னா அந்த ப்ராசஸ், அந்த வட்டத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்வோம். எப்போ உங்களோட எய்ம் பெருசாக இருக்கோ, ஒரு ஹையஸ்ட் எய்ம் போகிறீங்களோ, அப்போ உங்களோட தாட் ப்ராசஸே மாறிடும். நீங்கள் என்கேஜ் பண்ணுற பீப்புள் மாறிடும், நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் மாறிடும், எல்லாமே மாறிடும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ரோச் பண்ணுற சின்ன சின்ன விஷயமும் மாறிடும். லைஃப் பயங்கர மீனிங்ஃபுல்லாகிடும். சஃபரிங் என்ன வந்தாலும் உங்கள் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும். எவ்வளோ பெரிய ட்ராஜிக் இன்சிடென்ட் நடந்தாலும், சின்ஸ் யூ ஹவ் அட்டாச்ட் யுவர்செல்ஃப் டு சச் அ கோல், எவ்ரிடே காலையில் நீங்கள் எந்திரிச்சு உங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த இடத்த ரீச் பண்ணுன்றதுக்காக. எவ்வளோ பெரிய பெயின் வந்தாலும் அது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்காது. You will suffer only the amount of suffering that you have to suffer. அதை தாண்டி நீங்கள் சஃபர் ஆக மாட்டீங்க. ஸோ எய்ம் has to be as big as possible. பிஎம் ஆனாலும் பிஎம்ஐ என்ன பண்ணுவேன்றதுல தான் இருக்குது எய்ம். நான் ஆக போகிறதுலேருந்து நான் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன்றது. ஜஸ்ட் அ போஸ்ட், நாளைக்கே அந்த போஸ்ட்டை கேன்சல் பண்ணலாம், லெஜிஸ்லேஷனில் பாஸ் போட்டு, அவ்வளோதான். ஒரு ஆர்டர் போட்டு பிஎம்ன்ற போஸ்ட் கிடையாதுன்னு போட்டாங்கன்னா அதுலேருந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் இருக்காது. ஐஎஃப்எஸ் அது என்னது
ப்ளஷர் ஆஃப் பிரசிடெண்ட்டில் இருக்குது, என்றைக்குனாலும் தூக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள். ஸோ அது நீ யோசிச்சிருக்கதே பெருசு தான். ஃப்ரம் த சொசைட்டி பெர்ஸ்பெக்டிவில் இது பெரிய எய்மாக தெரியும். ஆனால் இட் இஸ் நாட். பிகாஸ் யூஆர் ஸ்டடிங் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப்பை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. பொலிட்டிக்கல் தியரிஸ், ஹியூமன் நேச்சர் அவ்வளோ படிக்கிறீங்க. ஸோ உங்களோட தாட் ப்ராசஸே நெக்ஸ்ட் லெவலில் இருக்கணும். மற்ற யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு யூ ஹவ் டு திங்க். உங்களோட எய்மை அந்த லெவலுக்கு செட் பண்ணணும். அண்ட் இட் ஹேஸ் டு பி ஸோ மீனிங்ஃபுல் தட் நாட் ஜஸ்ட் யுவர் சஃபரிங்ஸ், உங்கள் சொசைட்டியில், உங்கள் கம்யூனிட்டியில், ஒரு ஹியூமனிட்டி, நாட் ஜஸ்ட் ஹியூமனிட்டி, எனி லிவிங் ஃபார்ம் அண்ட் நான் லிவிங் ஃபார்ம் எல்லாத்தோட சஃபரிங்கையும் வெளியில் எடுக்கிற லெவலுக்கு யுவர் எய்ம் ஹேஸ் டு பி தர். அந்த லெவலுக்கு யூ ஹவ் டு செட் யுவர் எய்ம் அண்ட் யூ ஹவ் டு கோ டுவர்ட்ஸ் இட். அந்த லெவலுக்கு யூ ஹவ் டு டிசிப்ளின் யுவர் செல்ஃப் அண்ட் கோ. அப்படி போகிறப்ப தான் லைஃப் வில் பி மோர் மீனிங்ஃபுல் அண்ட் வில் ஹேவ் வெரி எக்ஸைட்டிங் லைஃப்.